எங்கள் வாழ்வும் எங்கள் மங்கா தமிழ் என சங்கேனி முழங்கு என என் தமிழ் தாயை வணங்கி என் நன்றியுரையை துவக்குகின்றேன். 7.5 கோடி தமிழ் மக்களின் ஊனிலே, உணர்விலே, உள்ள துடிப்பிலே, உயிர் மூச்சிலே, நாடி நரம்புகளிலே, இரத்த நாளங்களிலே, எங்கள் இதய துடிப்பிலே இரண்டர் கலந்துவிட்ட அம்மா என்ற அகிலத்தையே ஆளப்பிறந்த அன்பின் சொல்லுக்கு இலக்கணமே, தமிழகத்தை காக்க வந்த எங்கள் காவல் தெய்வமே, தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வழி நின்று தமிழ் மக்களின் வாடிய விழிகளின் விழியோரம் வரிந்தோடுகின்ற விழிநீரை துடைப்பதற்காக அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு அயராது உழைத்து தமிழ் மக்களின் வாட்டத்தையும் அவர்தம் வாழ்விலே ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்காக நல்ல பல திட்டங்களை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நடைமுறைப்படுத்தி தனது வள்ளல் குணத்தால் கடையேழு வள்ளல்களையும் விஞ்சி நிற்கின்ற எங்கள் வாழும் வள்ளலே, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தமே, தானே வந்த தானே புயலின் கோரப்பிடியிலே சிக்கி தவித்து தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து வாடிய மக்களுக்கு நானே தருவேன் ஆறுதலும் தேறுதலும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர்களை அன்பினால் அரவணைத்து அந்த தானே புயலே நானும்படியாக புயலினும் அதிவேகமாக போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டதோடு அவர்தம் வாழ்வாதாரம் சீர்பட செம்மைபட நல்ல பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அத்தமிழ் மக்களின் வாழ்விலே மலர்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்த நம் தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் படைத்த சரித்திர சாதனையை இந்த வியனுலகமே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கின்றது. இரண்டு தமிழகத்தின் இருள் அகற்றி 3ஆம் முறையாக முதல்வர் பொறுப்பேற்றுள்ள எங்கள் முத்தமிழே, மகத்திலே பிறந்து ஜகத்தை ஆளவிருக்கும் எங்கள் மனிதகுலத்தின் மாதவமே, நீங்கள் வாழ்கின்ற சமகாலத்தில் நாங்கள் வாழ்வதும் நீங்கள் வாசம் செய்யும் இந்த புவியிலே நாங்கள் சுவாசம் செய்வதும் நாங்கள் பெற்ற பெரும் பேறு எங்கள் பிறவி பயன். தோஷிபா JSW நிறுவன திறப்பு விழாவிற்கு தங்களுக்கு அழைப்பு விடுக்க நாங்கள் விளைந்த போது உடனடியாக எங்களை சந்திக்க நேரம் ஒதுக்கியதோடு எங்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை தந்து எங்களை ஊக்கப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி கடந்த 2 மாதங்களில் நம் தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அவர்களை 3 முறை சந்திக்க வாய்ப்பு பெற்ற ஒரே நிறுவனம் எங்கள் நிறுவனம் தான் என்று சொல்லிக் கொள்வதிலே நாங்கள் மிகவும் பெருமிதம் அடைகின்றோம். நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த தமிழகத்தின் தொழில் புரட்சி மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திறப்பு விழாவின் மூலம் இன்று அச்சாரம் போட்டுள்ளது என்பதிலே உண்மையிலே நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். இந்திய துணை கண்டத்தில் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதன் மாநிலமாக மாற்றுவேன் என்ற உங்களின் உயரிய லட்சியத்தை தமிழகம் எட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இதில் எட்டுணையும் எங்களுக்கு ஐயம் இல்லை. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், ஓய்வு நாளாக இருந்த போதும் இந்த நிறுவனத்தை வானொலி காட்சி மூலமாக திறந்து வைக்காமல் நேரடியாக வந்து திறந்து வைத்த உங்கள் மாண்பினை, அளப்பற்கரிய உங்கள் பேரன்பினை பார்க்கும்போது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக, தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக ஓய்வின்றி உறக்கமின்றி உழைக்கின்ற ஒப்பற்ற தலைவர் நம் தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி ஒருவர்தான் என்பதும் அவரது வீரத்திற்கும் விவேகத்திற்கும் வேகத்திற்கும் வெற்றிக்கும் இணையாக இந்த நானிலத்தில் எவரும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்வதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். இந்திய துணை கண்டத்தின் இருள் அகற்ற அனல் மின்சாரம் உற்பத்தி செய்ய தேவையான டர்பைன் மற்றும் ஜெனரேட்டர்களை தயாரிக்கும் இந்த தொழிற்சாலையை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் தங்கள் பொற்கரங்களால் திறந்து வைத்து எங்களுக்கு பெருமை சேர்த்த உங்களுக்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சிரம் தாழ்த்தி இரு கரம் குவித்து காணிக்கையாக்குகின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவியின் போர்ப்படை தலைவர்கள், ஆற்றல் மிகு அமைச்சர் பெருமக்கள் தங்கள் பல்வேறு பணிகளையும் தொகுதி நிகழ்ச்சிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்த பாங்கினை பார்க்கும் போது மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் குறிப்பாக அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிக்க எடுத்து வரும் முயற்சிகளுக்கு கட்டியம் கூறுவதாக அமைந்துள்ளது என்பது மிகையாகாது. இவ்வினிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற
பல்வேறு அமைச்சர் பெருமக்கள், பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகர மேயர், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், தமிழக அரசின் தலைமைச் செயலர், தொழில்துறை முதன்மைச் செயலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நிதி, வருவாய், மின்சாரம், உள்ளாட்சி, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, தொழில்துறை, வழிகாட்டுதல் துறை, தொழிலாளர் நலத்துறை, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் இன்ன பிற துறைகளைச் சேர்ந்த செயலர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும், குறிப்பாக தமிழக காவல்துறையை சார்ந்த தலைவருக்கும் அத்துணை அதிகாரிகள், காவலர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். I consider it my great honor and privilege to extend my heartiest gratitude and heartfelt thanks to the respected Norio Sasaki-san, President Toshiba Corporation Japan, for gracing this occasion with his esteemed presence, and also for being our great source of inspiration in achieving this global mission. May I take this opportunity to render my sincere thanks and heartiest gratitude to respected Mr. Sajan Jindal, the Chairman and Managing Director of JSW, for honoring this great occasion with his esteemed presence. We are privileged to extend our heartiest gratitude and thanks to respected Yasuharu Igarashi-san, President Toshiba Power Systems Company Japan, respected Mr. N.K. Jain, Vice Chairman JSW Energy, respected Susumu Atsuki-san, Director General Ministry of Economic, Trade and Industry Japan, respected Masanori Nakano-san, Consul General of Japan, Chennai, and respected Itaru Ishibashi-san, the Managing Director of Toshiba JSW Turbine and Generator Chennai, for making this great function most memorable and very powerful. Though I cherish the intention of mentioning all your names without exception, yet due to time constraint, I restrain myself from delivering a long deliberation, and kindly condone me if there is any omission of names and departments. Let me express my sincere gratitude and warm appreciation to the delegates, dignitaries from Ministry of Power, Port, Heavy Industries, and also from other central and state ministries and departments, contractors and consultants, customers like NTPC, Tata Power, SR and Chettinad, suppliers and vendors, delegates and dignitaries from Indian and Japanese industries, our sister concerns, press, media and television channels, for your tireless, timeless and sleepless efforts behind our journey of excellence, and also for making this function a remarkable occasion in the annals of Toshiba Corporation. Last but not the least, let me express my heartiest thanks to all the team members of Toshiba JSW Turbine and Generator Chennai, the invaluable human resource assets, for your excellent contributions, without whom the dream project would not have been a reality. பிப்ரவரி திங்கள் 24ஆம் நாள் தனது 64ஆம் அகவையிலே அடியெடுத்து வைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவி அவர்களை, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், காஞ்சி தலைவன் பேரறிஞர் அண்ணா, பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியோடு நீண்ட நெடுங்காலும் நலமோடு பல்லாண்டு வாழ்க, இன்று போல் என்றும் வாழ்க என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களை வாழ்த்த வயதில்லாத காரணத்தினால் உங்களை வணங்கி வாய்ப்பினைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.